உங்கள் விஜய் உயிர் என்ன வர தான். சும்மா லைட்டாக அப்படி வந்து ஹாய் பாய் ஹவ் ஆர் யூ ஃபயர் கீப் இட் அப் கான்ஃபிடென்ட்டாக இருங்க பிளாஸ்ட்டுன்னு மாப்ள. ஒன்றுமே இருக்காது, வெறும் சாங்கு வைபு இதே தான், ரிப்பீட்டு சாங்கு வைபு ரிப்பீட் இதே தான் போகும். கை காட்டுறது எல்லாம் பண்ணுறது டூ கூட சொல்கிறது எல்லாமே. தேர்தல் ஆணையம் பாஜகவோட நாங்கள் கூட்டணிக்கு கூப்பிட்டாங்க, நாங்கள் போகல, அதனால எங்களை இப்படி பண்ணுறாங்க சார். ஒன்று உண்மை, அவங்க வெளியில் வந்து மக்களை பார்க்க மாட்டாங்க. மக்கள் பிரச்சனையை தெருவாவோ கிராமமாவோ போய் புரிஞ்சு அறிஞ்சு பேச மாட்டாங்க. இதை மறைக்கிறதுக்கு திமுகன்னுவாங்க, தேர்தல் ஆணையம்னுவாங்க, பாஜகன்னுவாங்க. அதனால் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு பேர் சொல்லுவோம். ஓகே, காரணம் தேவை. தாவாக்க ஏன் அரசியல் நிலைப்பாடோ அரசியல் செயலோ இல்லை அரசியலில் ஒரு அவங்களோட ஈடுபடுத்திக்கல வேலை செய்யலைன்னு கேட்டிங்கன்னா காரணம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ அவங்க காரணம் சொல்ல போகிறது தான் உண்மை. அது தேர்தல் ஆணையத்தை கூட சொல்லிட்டு போகலாம், என்ன இருக்குது? யார் மேலேயோ பழிய போட்டு போயிடணும். கரூரில் 40 பேர் செத்தாங்க, அது அவரு. சரிப்பா, அங்கேருந்து ஏன்பா ஓடி போனால் இவர்? ஏன்பா 1.5 கோடி ரூபா பணம் கட்ட மாட்டா அவரு? ஏன்பா கார் வாங்கினே வெளில சொன்னால் இதை இவர்? ஏன்பா ஊட்டம்மாவோட ஒழுங்காக வாழ மாட்டேன்னா அதை இவங்க இந்தம்மா கூட சரி, அந்தம்மா கூட ஏன்பா போய் சொல்கிறேன்னா அது ஏன் இஷ்டம். இப்படியே அவங்க இவங்க அவரு இவர் இதுதான் நடக்க போகுது. இவராக எதுவும் பண்ண மாட்டார். அப்போது சும்மா அவங்க கட்சி நீரோட்டமாக காட்டிக்கிறதுக்கும் நீங்கள் ஒரு பேசு பொருளாக இருக்கிறதுக்கும் தொண்டர்களையும் பொதுமக்களையும் மூளை செலவை செய்கிற வேலையை தானே நீங்கள் பண்ணுறீங்க. களத்துக்கே போகாமல், களத்துக்கு போகிற எண்ணமும் இல்லை, ஆனால் மூளை செலவை. விஜய் வந்துடுவார், விஜய் வென்றுவார், விஜய் உட்காந்துருவார், இதையே தான் பண்ணிகிட்டு இருக்கோம் பொழுது. இதனால் களத்துக்கு போய் வேலை செய்கிற கட்சிகளுக்கு அந்த ஊடக வெளிச்சம் கிடைக்கல. இதனால் அதிகமாக பாதிக்கப்படுறது அதிமுக. திமுக ஆட்சியில் இருந்தது, நிறைய விளம்பரம்லாம் கொடுத்தாங்க, பண்ண முடிஞ்சது. அதிமுக ஆட்சியில் இல்லை. அப்போ அதிமுகவுக்கு கிடைக்க வேண்டிய ஊடக வெளிச்சத்தையும் அதிமுக கிடைக்க வேண்டிய பேசு பொருளையும் அறுவடை செய்தது விஜய். விஜய்க்கு கிடைக்க வேண்டிய அந்த வாக்குகளோ எதுவோ அதை வந்து அதிமுக அறுவடை செய்யும். இவர் சொல்கிறார்ல, நான் தான் மாற்று திமுகக்குன்னு. களத்தில் யார் மாற்றோ அவங்களுக்கு தான் ஓட்டு வரும். அந்த விஷயத்தில் இட்ஸ் அ கண்டெஸ்ட் பிட்வீன் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. விஜய் அண்ணா ஒன்று சொல்கிறாரு, 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி. ஒன்று திமுக, ஒன்று தாவேகா. நம்ம கிட்டத்தட்ட நானே ஒரு 50 பேட்டியில் இதை சொல்லியிருப்பேன். 2 பேருக்குள்ளே தான் போட்டி. ஒன்று திமுக, ஒன்று அதிமுக. அது ஒரு கட்சி ஒரு இயக்கம்னா அதை வச்சு என்ன பண்ணணும், அதை எப்படி செயலாக்கம் பண்ணணும், அதை எப்படி எடுத்துகிட்டு போகணும். ஒரு 4 பேச்சாளர் 10 எங்க தேர்தல் நேரத்தில் சொந்த கட்சி பேச்சாளர்களை போய் விவாதத்துக்கு போகாத, பத்திரிகையாளரை சந்திக்காத, நீ யாருக்கிட்டையும் பேசாதன்னா என்னங்க குரங்கு பொம்மையா அவங்க இப்படி வச்சுக்கிறதுக்கு? விஜய் சாரை விட நல்லா பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க. அதாவதுங்க, சொந்த தொண்டர்களை ஆசை காட்டி மோசம் செய்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கவே கூடாது. இன்னைக்கு தாவேகா தொண்டர்கள் வந்து கஷ்டத்தில் இருக்கிறாங்க. வீட்டிலலாம் அவங்களால முட்டு கொடுக்க முடியல. அம்மா அப்பா கேட்குற கேள்விக்கெல்லாம் முன்னாடி ஒரு காலத்தில் பேசிகிட்டு இருந்தேன். இது நான் சொல்கிறது வந்து தாவேகா ஃபேன். இப்போ நம்மளும் போகும்போது நிறைய பேர் பார்க்குறாங்க, பழகினவங்க இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் தான் விஜய் சாருக்கு தான் இந்த வாட்டி ஓட்டு போட போகிறாங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் விஜய் சார் ஒன்று சொன்னார் தெரியுமா? மை டியர் வாரியர்ஸ், மை டியர் நண்பா நண்பி, வீட்டில் அம்மா அக்கா தங்கச்சிக்கிட்டலாம் சொல்லுங்கள், பாட்டிக்கிட்ட தாத்தா கிட்டலாம் பேசுங்க, அப்பா அம்மா கிட்ட கன்வின்ஸ்லாம் பண்ண முடியாது. அவங்க கரண்டியோடு இருக்கிறாங்க. கரண்டி அப்பா கிட்ட போனால் அப்பா கோவக்காரர் இருந்தால் இன்னும் மோசமாக போயிடும். ஃபஸ்ட்டு இவரை நல்ல அரசியல் பண்ண சொல்லுங்கள். ஒருத்தர் நல்ல அரசியல் பண்ணாதானே சார் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க. போய் பேச ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு மோதிரம் இல்லை ஒரு வாட்ச் வாங்குகிறேன், இல்லை ஒரு கண்ணாடி வாங்குகிறேன். அந்த கடையில் அந்த பொருள் நல்லா இருந்தால் தான் நான் இன்னொருத்தர் சொல்லுவேன், ரெக்கமெண்ட் பண்ண முடியும். ஒரு பொருள் நல்லா தரமாக இருக்குது, நல்லா அரசியல் பேசுகிறாருப்பா, நல்லா அரசியல் பண்ணுறாருப்பா, மக்களை போய் பார்க்குறாருப்பா, மக்களோட இருக்கிறாருப்பா. ஸ்பெஷல் ஃப்ளைட் இல்லை, வெறும் நடிகராக இருக்கும்போது ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் போகிறவர் நாளைக்கு முதலமைச்சர் ஆனால் பொது விமானத்தில் போவாருன்னு சொல்ல முடியுமா? யாருக்கு டஃப் கொடுப்பாரு? ட்ரம்ப்புக்கும் மோடிஜிக்கும் டஃப் கொடுப்பாரு. ஐ எம் சீஃப் மினிஸ்டர் யார், வேர் இஸ் மை ப்ரைவேட் ஜெட் சார்? நம்ம கவர்மெண்ட் செலவில் நம்மளே ஜெட்டு, அரசாங்கமே ஜெட்டு வாங்கி போகலாம் சார்.
ஓ இஸ் இட் ஓகே நோ ப்ராப்ளம். இப்படி தானே போவார் இவர். இப்போது நடிகராக இருக்கும்போது தனி விமானத்தில் போகிறாரு, தனியார் விடுதியில் தங்குறாரு, வாழ்க்கையை தனியாக வச்சுக்கிறவர். அப்பாவை சேர்க்கலை, அம்மாவை சேர்க்கலை, சொந்த குடும்பத்தை சேர்க்கலை, கட்சிக்காரங்களும் சேர்த்துக்குவார் முதலமைச்சர் ஆகிட்டா. ஏன்னா புனித கோட்டையில் யார் போனாலும் வாங்க வாங்க நான் விஜய் நான் ஃபேனு, நாங்களாம் யார் தெரியுமா, எங்கள் உழைப்பில் தான் அவர் முதலமைச்சர்னா உங்களுக்கு தான் வெயிட்டிங்கு விஜயண்ணா அப்படின்னா இன்டர்வியூவில் ஃபோன் பண்ணி சார் டிவிக்கோட ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு ரொம்ப உழைச்சாங்களாம், இவங்களாலேயே 50-60 ஓட்டு வாங்கி கொடுத்துக்குறாங்க, அதனால் விஜயண்ணாவை பார்க்கணுன்னு இருக்கனால முதலமைச்சர் ஃப்ரீயாக தான் இருக்கார், அவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமானவங்க, அவங்கள உடனே அனுப்புங்க உள்ள. நான் பேசுகிறது எதார்த்தம். வண்டி வேகமாக போகும்போது ஒரு பொண்ணு நிற்கிது, இல்லை ஒரு ஆள் நிற்கிறாங்க, டாட்டா காட்டும்போது இவரும் டாட்டா காட்டினாராம். அதை போட்டு என்ன மனசு சார் அந்த மனசு, எது டாட்டா காட்டினது சொல்லாத தொண்டனுக்கு வீட்டுக்கு போய் கழுத்தில் அந்த செயினை போட்ட எம்ஜிஆர் எங்க வெள்ளத்தில் பாதிப்பானப்போ முதலமைச்சர் அந்த பக்கமாக போகும்போது அங்கே தண்ணி தேங்குதுன்னு ஒன்று ரேஷன் கடைக்கு சொல்லாமல் கொள்ளாமல் போய் பூட்டின ரேஷன் பூட்டை உடைச்சி, அதாவது சாவி தேடுறாங்க கிடைக்கல, அங்கே இருக்கிறவங்க பூட்டை உடைச்சி உள்ளகிற நெல் மூட்டையை வயசு ஜாஸ்தி தூக்கி அரிசி மூட்டையை தூக்கி கொடுத்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. சேத்துல எம்ஜிஆர் அவர்கள் நடந்து போகிற மாதிரி புகைப்படங்கள் இருக்குது. தொண்டர்கள் வந்து அந்த வயசானவங்க சொக்காலாம் சரி இருக்காது, கசங்கன முகம் கசங்கன சொக்கா அப்படி கட்டி பிடிச்சிருப்பாங்க. இவர் ஒரு ஃபோட்டோக்காக கூட ஒரு காமன் பீப்புள் எதுக்கு அழுகு ஓட்டிக்காலோ எஸ்யூஸ்மி உச்சகட்ட நடிகரப்போ அதெல்லாம் பண்ண சொல்கிறீங்க. எம்ஜிஆர் அவர் வந்து ஃபஸ்ட்டு நடிகராக இருந்தார், அப்புறம் அரசியல்வாதியாக மாறினார், அதனால பண்ணார். நான் எப்பயுமே நடிச்சிக்கின்னு தான் இருப்பேன். இப்போ என்ன பண்ணுறாருன்னா இப்போ அரசியலில் நடிக்கிறார். அவருக்கு சார் அவருக்கு என்ன இழப்பு, இப்போ இந்த தேர்தலில் தோத்துட்டா அவருக்கு என்ன இழப்பு, ஒன்றும் கிடையாது. அவருக்கு தேவை நிறைய இருக்குது, இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. தொண்டர்களுக்கு கட்சிக்காரங்களுக்கு அப்படி இல்லை, சீட்டு வாங்கி நிற்கிறவங்களுக்கு ஒன்றும் இல்லை. உதாரணத்துக்கு ஒரு 40 லட்சம் 50 லட்சம்லாம் அசால்ட்டாக செலவாகும். 50 லட்சத்தை தூக்கி பேங்க்கில் போட்டு உக்காந்துருந்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க்கில் அது பாட்டிலும் வட்டி வரும், உழைக்க வேணாம் ஒன்றும் பண்ண வேணாம். இல்லை 50 லட்சத்தை நல்ல ஸ்டாக்கில் போட்டிங்கன்னா 7 வருஷம் கழிச்சு கண்டிப்பாக அது 1 கோடி இல்லை 1.5 கோடி ஆகுறது உறுதி. நீங்கள் நல்ல ஸ்டாக்கில் போட்டிங்கன்னா உறுதி. இல்லைப்பா எனக்கு பேங்க்கும் போகல, நான் எதுவுமே பண்ணலப்பா, நான் போய் அந்த 50 லட்ச ரூபாய் தங்கம் வாங்கி வச்சுக்கிறேன் பத்திரமா, அது 2 மடங்கு ஆகுறது உறுதி. ஆனால் விஜய் சாரை நம்பி நீங்கள் சீட்டை வாங்கி தேர்தலில் செலவு பண்ணி நிற்கும் போது எது உறுதி இல்லைன்றது இப்போ முன்கூட்டியே சொன்னால் அவங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸ் போயிடும். மே 4ஆம் தேதி இருப்பாங்க, அன்றைக்கி சம்பவம் இருக்குது. விஜய் என்னும் நான் அப்படிங்கிற ரேஞ்சில் ஹேஷ்டேக் வாட்டலான்னு மைண்ட் செட்டில் அன்றைக்கெல்லாம் நீங்கள் பாருங்கள் ரிசல்ட் அன்னைக்கு எவ்வளோ ட்ரெண்ட், எவ்வளோ ட்வீட், எவ்வளோ அவரை திட்டி வருதுன்னு ஒண்டி பாருங்கள். எவ்வளோ பேர் சொன்னாங்க, அவங்களெல்லாம் திட்டணும் உனக்காக, எவ்வளோ பேர் கருத்தாக சொன்னாங்க, எவ்வளோ பேர் அறிவுரையாக சொன்னாங்க, எவ்வளோ பேர் யதார்த்தத்தை சொன்னாங்க, எவ்வளோ பேர் உங்களை பற்றியே பேசினாங்க. அதெல்லாம் பார்த்தா கூட இப்போ சரி பண்ணியிருக்கலாம், அரசியல் கேட்க மாட்டார். ஹாஸ்பிட்டல்ஸை ரெடி பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொன்றுங்க, ஒருவேளை அவரு காசு கொடுத்து பண்ணுற மாதிரினா பிரச்சனை கிடையாது. அவங்க தான் கேட்டிருக்காங்களாமே எவ்வளோ நீங்கள் செலவு பண்ணுவீங்கன்னு. எல்லாத்தையும் விட்டு வந்தாலும் இதையும் விட வேண்டியதானே காசை. அது ஒன்று என் தொண்டர்கள்கிட்ட கேட்குறீங்க, தொண்டர்கள்கிட்ட நிறைய சம்பாரிச்சிங்கல்ல, தொண்டர்களுக்கு சீட்டு கொடுத்து செலவு பண்ணி ஜெயிக்க வைக்க வேண்டியதானே. ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீம் தொண்டர்கள் நிர்வாகிகள்டேருந்து எக்ஸ்ட்ரீம் அப்ரோச்சபிள் ஃபெலோவாகவே தான் ஸ்டில் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஆமாம், ஃபெலோஷிப் படிக்கிறவங்க ஃபெலோ அப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் எம்ஆர் ராதா படம்லாம் பார்த்தீங்களா, அந்த ஃபெலோ வர சொல்லு, துரை கூப்பிட்டார் சொல்லு, துரை சாரி ஒரு அப்படி தான் இருப்பார். ஓகே, ஒரு எலீட்டாக தான் இருப்பார். அவர் எலீட்டு தான் அவர். சார் ஐயா எஸ்.ஏ. சந்திரசேகர் வந்து ஒரு நல்ல டைரக்டரு, வெற்றி படங்களை கொடுத்தவர், அவரோட மகன். ஆனால் இவர் உழைச்சி கஷ்டப்பட்டு தான் மேலே வர்றார். யார்? விஜய் சார். நல்லா டான்ஸ் ஆடுவார், கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்தெல்லாம் அவர் துறையில் அவர் கஷ்டப்பட்டார். அதே கஷ்டத்தை அவர் இன்றைக்கி அரசியலில் பண்ணுறாருன்னு யாருன்னா சொல்லட்டும். அப்போ நான் பேசின கருத்தெல்லாம் நான் வாங்கிக்கிறேன். படத்தில் அவர் வந்து நிறைய நேரத்தில் ரிஹர்சல் பண்ணுவார், டான்ஸை வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுவார். அதுவும் நடிகை கூட டான்ஸ் ஆடுற மாதிரினா பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணுவாராம். அவர் படம்லாம் பாருங்கள், எல்லா நடிகை கூட பாருங்கள், நடிகை அசர்ற மாதிரி ஒரு நடனம் ஆடிருப்பார். கடைசியாக ஆடின ஜிமிக்கி கமல் கூட போய் படம் பாருங்கள், சூப்பராக ஆடிருப்பார் டான்ஸ். இது ஏன் எனக்கு இவ்வளோ நல்லா தெரியுது அரசியல் பேசுகிறேன்னா, நானும் விஜய் சார் ஃபேன். அதெல்லாம் அவ்வளோ எனக்கு என்னன்னா, ஜிமிக்கி கமல் பாட்டுக்கு அவ்வளோ நல்லா டான்ஸ் ஆட முடியுது, அப்படி போடு பாட்டுக்கு அவ்வளோ நல்லா இடுப்பு வளைப்பெல்லாம் ஆட்டி டான்ஸ் ஆடி தருது. ஆனால் தெருவாக போய் ஓட்டு கேட்கணும் வாங்கன்னா வரமாட்டேன்றீங்க. அப்போது முரணாக இருக்குல்ல.
அந்த துறையில் கஷ்டப்படுறீங்க. ஒரே ஒரு அது பேர் என்னது தனமா இந்த படத்தில் பிரகாஷ்ராஜ் கூட நடிச்சிருப்பாங்க, கில்லி, தனலட்சுமி. தனலட்சுமி. தனலட்சுமி ஒசரம் அவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. ஆனால் இங்கே அன்றாடம் தங்கச்சிமார்கள் பாலியல் சீண்டலுக்கு கஷ்டப்படுறாங்க. கனிமொழி அவர்கள்லாம் வேலை வெட்டி இல்லாமல் ஆகுறாங்க. வளாத்தி குலத்தில் பிரச்சனை உடனே போய் நிற்கிறாங்க. யார் கனிமொழி அவர்கள்? யார்? எம்பி அந்த தொகுதிக்கு. முதலமைச்சரோட மகள், முன்னாள் முதலமைச்சரோட மகள். அவங்க அப்பாவும் பெரிய அரசியல்வாதி தான். அவங்க பிறந்து வளர்ந்த போதே அவர் ஸ்டார் ஆகிட்டார், நிறைய வாட்டி சிஎம் ஆனவர். அந்த சூழ்நிலை தான் வளர்ந்தாங்க. போய் தொகுதியில் போய் இந்த பிரச்சனையை சரி செய்யலை, பார்க்கலான்னா சிக்கலாக போயிடும். கனிமொழி காசு இல்லையா? ஓட்டுக்கு 2000 ரூபா கொடுக்க முடியாது அவங்களால. இல்லை ஆள் இல்லையா, வசதி இல்லையா, என்ன இல்லை, மக்கள் கோவப்பட்டுருவாங்க. அதை சரி செய்யணுன்ற அந்த அரசியல் புரிதல் இருக்கிறதுனால வெளாத்தி குளத்தில் போய் நிற்கிறாங்க. போய் நின்ன உடனே என்ன கேள்வி வருது? நிர்பயா கேஸுக்கெல்லாம் அவ்வளோ பேசுனீங்களே, பொள்ளாச்சி கேஸுக்கு அவ்வளோ பேசுனீங்களே, இதை ஒண்டி அவ்வளோவா பேச மாட்டேன்றீங்களே, அங்கே இருக்கிறவங்க கேள்வி கோவப்படுறாங்க. ஆனால் அங்கே அந்த அரசியல் ஆளுமை அதை சரி செய்கிறாங்க, பதில் சொல்கிறாங்க. மக்களோட கோபத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை சாந்தப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. அதுதான் ஒரு அரசியல் ஆளுமை. இவர் என்ன பண்ணார்? ஏன் அங்கே அந்த பாலியல் சீண்டலுக்கு அந்த குழந்தை சின்ன பெண்ணமாச்சு, அது நம்ம தங்கச்சி இல்லையா? அது நம்ம வீட்டு குழந்தை இல்லையா? உங்களோட நோக்கம் என்ன? திமுகவை எதிர்க்கிறது. அதிமுக ஆர்ப்பாட்டம் அறிவிச்சுக்குதா? நீங்கள் என்ன சார் பண்ணியிருக்கீங்க? லீவ் விட்டுக்கிறீங்க. ஆனால் ஓட்டு வண்டி அதிமுக போடக்கூடாது, உங்களுக்கு போடணும். திமுக எதிர்ப்புனா நீங்கள் தான் பண்ணுறீங்க, உங்களுக்கு போடணும். இதை மக்கள் எல்லாம் பார்ப்பாங்க. அவரு நினைக்கிறாங்க படத்தில் நல்லவராக நடிச்சிருக்கோம், அதனாலே ரொம்பனே ஸ்க்ரீன் இமேஜுக்கு மட்டுமே ஓட்டு விழுந்துரும் நம்பி அவ்வளோதான் அது பண்ணுறேன். மானிட்டைசேஷன் கேட்டிங்க, 18% ஜிஎஸ்டி, அதுக்கப்புறமா உங்களுக்கு தொழிலாளி பிரச்சனை, சாம்சங் தொழிலாளி பிரச்சனை, பரந்தூர் பிரச்சனை, மேல்மா பிரச்சனை, உங்களுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, டெய்லி ஒரு நிர்பயாவா அப்படின்ற அந்த பாலியல் சீண்டல் பிரச்சனை, உங்களுக்கு மாநில சுயாட்சி சம்பந்தமான பிரச்சனை, டேம் செக்யூரிட்டி பில்லு, அதுக்கப்புறம் இந்த கரண்ட்டு பிரச்சனைகள், அந்த யூனிட்டு மாதத்துக்கு, இதெல்லாம் கேட்டிங்கன்னா ஒரு 20 மார்க் கட்டுரை மாதிரி எழுதிடுவார் விஜய் சார். நீங்கள் போய் கேட்டிங்கன்னா போதும். உடன்குடியில் என்ன உங்களுக்கு தெரியும், நாட்டில் விவசாயிகள் பிரச்சனை என்னென்னா, பேனா எழுத்து ஏத ஆரம்பித்தான்னா 2000 மார்க் எழுதிடுவார். விவசாயிகள் பிரச்சனை அப்படின்னீங்கன்னாவே போதும். விஜய் சார் எழுத ஆரம்பித்தார்னா விவசாயிகள் நாட்டின் உயிர் கண்ணு அப்படி இப்படிலாம் முதல்ல எழுதிட்டு போயினே இருப்பார். அவ்வளோ நாணம். நீங்களும் நான் ஒரு பேட்டியில் அவர் ஏன் பேட்டி கொடுக்க மாட்டேன்றான்னு நினைக்கிறீங்க? அவர் அறிவுக்கு இந்த பேட்டி பத்தாதுன்னா. இப்போ சொன்னீங்க பாரு, இப்போ என்னால் எவ்வளோ நேரம் பேச முடியும் உங்ககிட்ட? நீங்கள் எவ்வளோ கேள்வி கேட்டாலும் 30 நிமிஷம் இல்லை ஒரு 50 நிமிஷம் பேச முடியும், அவ்வளோதான். எனக்கு நான் அதுக்கு படிக்கணும், 4 பேர்கிட்ட கேட்கணும், தகவல் தெரிஞ்சுக்கணும், கடைசியாக என்ன நடந்தது, முன்னாடி பேசினதை திருப்பி பேசக்கூடாது, இவ்வளோ இருக்குது. இப்போ நமக்கு இவ்வளோ தான் நாணம், அதனால் நம்ம அவ்வளோ பேசுகிறோம். அவருக்கு நாணம் இவ்வளோ, அதனால் அவர் பேட்டி கொடுக்குறது. ஏன்னா டீகோடு பண்ணணும் என்ன நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு பெரிய திமிங்கலத்தை தூக்கினு தொட்டிக்குள்ளே போட முடியாதுல்ல. கிட்ட போய் பார்த்தாப்பா இது திமிங்கலமே இல்லைப்பா, இது ஏதோ தாவின்னு போகிற மாதிரி தவக்கலை மாதிரி இருக்குதுப்பா, தவளை தன் வாயால் கெடுன்ற மாதிரி, நுனியும் தன் வாயால் கெடுன்ற மாதிரி சும்மா இருந்த சூப்பர் ஸ்டாரை போய் பராண்டி வச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் அதை தவக்கலை திமிங்கலம்ட்டா இப்போ என்ன சொல்லுங்க அப்படின்னா, திமிங்கலம் அப்படின்னு போகும்போது அப்புறம் பக்கத்தில் இருந்தால் திமிங்கலம் காலில் இப்போ தான் அந்த பருத்தி மூட்டையில் இருந்த இந்த தூக்கி அங்கே வச்சேன், அங்கேருந்து தூக்கி இங்கே வச்சேன், இப்படியே அவங்களுக்குள்ளே பேசி அவங்களுக்குள்ளே டெய்லி ட்வீட்டு போட்டு, காலைல கூட்டணி இருக்குதுன்னு 4 பேர் ட்வீட்டு போடுவாங்க, சாயந்தரமாக கூட்டணி இல்லைன்னு 4 பேர் ட்வீட் போடுவாங்க. அப்புறமா வெளியில் இப்படி கை காட்டிட்டு போயிடுவார். அப்புறம் 15 நாளைக்கு ஒரு வாட்டி பஞ்சு டைலாக் கொடுப்பாரு, அவ்வளோதான். இல்லை இப்போ 2 பேருக்கு மத்தியில் தான் போட்டி, ஏடிஎம்கே டிஎம்கேன்னு சொல்கிறீங்க. இதில் இப்போ ஏடிஎம்கே இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு தனியார் ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. ஜேர்னலிஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, உங்களை 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்லி பிராண்ட் பண்ணுறாங்களா, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, டிஎம்கே கூட தான் ஒரு தொடர் தோல்வியில் இருந்துச்சு, 2011 21 வரை ஆட்சியிலே இல்லைன்ட்டு அந்த விஷயத்த கம்பேர் பண்ணுறாரு. அது கரெக்டான கம்பேரிசனா, இல்லை அவர் எடப்பாடி பழனிசாமி அந்த ஒரு வீக் சோனில் இருக்கும் அப்படிங்கிறத அவர் செல்ஃப் ரியலைஸ் பண்ணாமல் இருக்கிறாரா, கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாரா? அவர் தோத்தது உண்மை, அது ஃபேக்ட். பாராளுமன்ற தேர்தல் தோத்தார், உள்ளாட்சி தேர்தல் தோத்தார், சட்டமன்ற தேர்தல் தோத்தார். உள்ளாட்சியில் நிறைய இடத்துல அதிமுக தோக்குன்ற அந்த உண்மையே அவருக்கு தெரியும். ஏன்னா அவரே கட்சிக்காரங்க கிட்ட நிறைய நேரத்தில் இது வராது அப்படின்ற மாதிரி சரிங்க. அவர் ஒரு ப்ராக்டிக்கல் மேன். அதாவது இல்லாததை ஏடா கூடமாக பேசுறது, நுனி நாக்கில் இருந்து அதை
கலந்து அடிக்கிற அதெல்லாம் கிடையாது. உங்களை 8 தோல்வி எடப்பாடி பழனிசாமி 10 தோல்வின்னு சொல்லும்போது அதை கேட்டுக்கிட்டு உள்வாங்கி பதில் சொல்கிற ஃபஸ்ட்டு அந்த பக்குவம் இருக்குது, அந்த அரசியல் புரிதல் இருக்குது. சொன்ன உடனே நீங்கள் யார், ஜெயா டிவியா, நீங்கள் யார் சன் டிவியா, நீங்கள் அந்த டிவியா, உங்கள் ஓனர் யார் தெரியும், அப்படியா ரியாக்ட் பண்ணார்? இல்லை. பத்திரிகைக்காரி யாருன்னு தெரியாது, என்ன நிறுவனம் தெரியாது, திமுக ஆதரவா இல்லை தாவேக்காலேருந்து அனுப்பிச்சி விட்டாங்களா இல்லை பத்திரிகையாளரே இல்லையே தெரியாது. பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, அது எதிர்கொள்ளணும் ஒரு அரசியல் ஆளுமே அந்த பக்குவம் இருக்குது முதல்ல. ரெண்டாவது கண்ட்ரோல் பண்ணிட்டு திமுகவும் தோத்தாங்க, அதுவும் உண்மை தானே. இப்போ இவர் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத வருடங்கள்னு பார்த்தா எத்தனை? இந்த 5 இயர்ஸ் தான், 5 வருஷம். திமுக ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத எத்தனை வருஷம்? அவங்க 10 இயர்ஸ். அப்போ வருஷம் டு வருஷம் கணக்கு போனால் அது ஜாஸ்தியாக இருக்குங்க. என்னன்னா அங்கே யாரும் எண்ணலை, எத்தனை இடைத்தேர்தல் தோத்தாங்க, எத்தனை உள்ளாட்சி தேர்தல் தோத்தாங்க, எத்தனை என்ன ஆச்சுன்றது எண்ணலை. பாராளுமன்ற தேர்தலில் அவங்க ஒரு வாட்டி ஜெயிச்சாங்க. அதில் அதெல்லாம் பண்ணுறாங்க, அந்த 10 வருஷத்தில் அதை எடுத்துக்கிறாங்க, அதை எடுத்துட்டு இதை போடும்போது அந்த நம்பர் வரல இவங்களுக்கு. 2016 வந்து டிஎம்கே ஒரு நல்ல ஹிட்டு தானே, வெற்றி தானே இருந்துச்சு. ஸோ ஏன்னா 2011 வந்து அவங்க வந்து எதிர்கட்சியாகவே இல்லாமல் டிஎம்டிகே 2வது வந்தது. ஸோ இந்த இதில் அவங்க வந்து நாங்கள் தான் எதிர்கட்சி. அதாவது டிஎம்கேக்கு வந்து எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து போகிறதுன்றதே மோசம் இல்லை. இன்னைக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பேசக்கூடிய பத்திரிகையாளர்களே அந்த கேள்வியை பேசுறதே கிடையாது. எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து கூட இல்லாமல் வந்து திமுக போனதும் நடந்திருக்குல்ல இந்த ஊரில், அதை பேசுறது கிடையாது சார். இதே மாதிரி அந்த கேள்வியை நீங்கள் இன்னொன்று கேட்டீங்க, அவர் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கார், எனக்கும் அந்த சந்தேகம் இருக்குது. யாருன்னா கூட்டணிக்கு வரானா, இல்லை எங்கள் கட்சிக்காரங்க இருக்காங்க, எங்கள் கட்சி இருக்குது, நாங்களே வேட்பாளர் போட்டு நாங்களே நின்றுக்கிறோம். சிறிய கட்சிகள் ஒரு சிலதெல்லாம் அதிருப்தியில் இருக்கிற மாதிரி இப்போ தகவல் வருதுங்க, தாவேகா உட்பட. அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சி. ஏன்னா டிவிகேவை எலெக்ஷனில் சேர்த்துக்கிற மாதிரி யாரும் இல்லை. விஜய் தலைமையில் இருக்கிற டிவிகேக்கு என்ட்ரி இல்லை. இவர் அண்ணன் வேல்முருகன் தலைமையில் இருக்கிற டிவிகேக்கு தான் என்ட்ரி இருக்குது. ஓகேங்களா? அப்போ அது ஒரு பேசு பொருளாக இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது எனக்கு ஆள் இருக்குது, நான் பார்த்துக்குவேன் கொள்கிறேன்றாப்புல. அது கான்ஃபிடென்ஸாக ஓவர் கான்ஃபிடென்ட்டாக எனக்குமே அந்த சந்தேகம் இருக்குது. சம்டைம்ஸ் அதை பார்க்கும்போது இவர் என்ன தைரியத்தில் இந்த மாதிரிலாம் இவர் பேசிகிட்டு இருக்கிறாரு, என்ன ஆள் இருக்கா, அது ஒரு கேள்வி, நியாயமான கேள்வி தானே அது. அந்த சைடு முதல்வர் பார்த்தா 0.5% ஓட்டை கூட விடமாட்டேன்றாரு. இன்றைக்கி வந்து மாவட்ட சனா தொலைச்சிருவேன், பிச்சிருவேன், பார்த்துக்கங்க, தோத்திங்க அவ்வளோதான், கைக்கு குத்தேன், நான் விசில் அந்த சின்னத்துக்கு கொடுத்தேன், அதெல்லாம் சொல்லக்கூடாது. வின்னிங் தான் முக்கியம். இந்த சீனியர் ஜூனியர்லாம் சொல்ல மாட்டேன். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி சரி சீனியர் ஜூனியர், இந்த ஸ்கூல்லலாம் வாத்தியார் ஒன்று சொன்னால் ஸ்டூடெண்ட் ஒன்று, சரி சீனியர்லாம் இல்லைன்றீங்களா, செந்தில் பாலாஜி சீனியரா ஜூனியரா கேட்பாங்களா இல்லையா? சரி ஓபிஎஸ் சீனியரா ஜூனியரா, சீனியாரிட்டி பிரகாரம் தான் நடக்குதுன்னா அப்போ கம்ப ராமகிருஷ்ணன் எப்பயும் அங்கே அமைச்சராக இருக்கணும்ல, ஏன் ஆகல? அதெல்லாம் அந்த நேரத்தில் அப்படி சொல்கிறது, அதாச்சும் அட்லீஸ்ட் அந்த கட்சியில் பண்ணுறாங்க. தாவேகெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதிமுகவை பொறுத்தவரை என்னென்னா, இது பெரிய கட்சி, இது வந்து மக்கள் வந்து இதை வந்து பார்ப்பாங்க, இதுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு அவர் எடப்பாடி பழனிசாமி நம்புகிறார். ஓகே, நான் வந்து நடிகர், நான் வந்து பெரிய பலசாலி அப்படிலாம் இல்லை, இந்த கட்சிக்கு ரெட்டலைக்கு ஓட்டு போடுவாங்க. கட்சிக்கு ஒரு கட்டமைப்பு இருக்குது, எங்கள் சின்னத்துக்கு ஒரு கரிஷ்மா இருக்குது. இப்போ அதாவது இப்போ எந்த லெவலில் வந்திருக்குன்னா, அதிமுக ஒரு கம்யூனிஸ்ட் கட்சினா அவங்க ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா, எங்கள் கட்சிக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருப்போம், நாங்கள் ஓட்டு வாங்குவோம், நாங்கள் பண்ணுவோம், அந்த நிலைமைக்கு வந்திருக்கு அதிமுக. ஒரு பெரிய பிரம்மாண்ட தலைவர், ஒரு பெரிய பேச்சாற்றல், அம்மையார் ஜெயலலிதா மாதிரி ஒரு வசீகரம், இல்லை எம்ஜிஆர் மாதிரி ஒரு பெரிய கரிஸ்மேட்டிக் லீடரு, எங்கள் கட்சிக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்குது, இது பொதுமக்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம், அதாவது எங்கள் கட்சியில் யார் வேணால் பெரிய ஆள் ஆகலாம், யார் வேணால் அமைச்சர் ஆகலாம், யார் வேணால், அப்படி ஒரு சிந்தனையில் அந்த கட்சியை அவர் எடுத்துன்னு போகிறார். அது கான்ஃபிடென்ட்டாக ஓவர் கான்ஃபிடென்ட்டாக கண்டிப்பாக அந்த கேள்வி இருக்குது, அது நியாயமான கேள்வி. அதீத நம்பிக்கையில் இருக்கிறாரா இவர் தெரில, ரிசல்ட் தான் தெரியும். ஓகே, இப்போ பிஜேபி ஆனால் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்ற அந்த தெளிவு 100% இருக்குது, வெரி கிளாரிட்டி. ஓகே, எதை வச்சு நம்ம அதை கிளாரிட்டின்னு சொல்கிறோன்னா, அதிமுகவுக்கு யாருமே வரல அப்படின்னு போகும்போது அன்புமணி ராமதாஸ் என்ட்ரி, பிரச்சனை இருக்குது, யாருக்கும் பிரச்சனை இருக்குது, அப்பாவுக்கும் மகனுக்கும் பெரியவருக்கும் சின்னவருக்கும் இருக்கும். நம்ம பெரியவர் கூட போனோமா சின்னவர் கூட போனோமான்ற அந்த கிளாரிட்டி, ரைட்டு. அமமுகவுக்கும் நமக்கும் பஞ்சாயத்து இருக்குது, ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கணுன்றாங்க, சசிகலா இருக்கணுன்றாங்க, இதில் இந்த 3 பேருமே இருக்கிறாங்க. இந்த 3 பேரில் யாரோட நம்ம சேரணும்? டிடிவி தினகரனோட தான் நம்ம போகணும். அப்போ பாஜக அந்த விஷயத்தை கையாளுதுன்னா அதில் விட்டு கொடுக்கணும், அவங்க டிடிவி தினகரனை பார்த்துக்கோங்க, நம்ம கூட சேரணும். மேடையில் பார்த்தா பழகிறது கொள்வது பழகிட்டாங்க. கிட்டத்தட்ட பத்திரிகையாளர் சந்திப்பில்
டிடிவி தினகரன் யாருன்னா தொலைவில் வந்து பார்த்தா அது ஏதோ வந்து அண்ணன் தம்பி மாதிரி தான் உக்காந்துக்கிறாங்க 2 பேரும். ரொம்ப மெர்ஜராக தான் இருக்கிறாங்க. அப்போது அது கிளாரிட்டி, தெளிவு. தாவேக்கா அவங்க கூட வருமானா இல்லை அது நீங்கள் தான் சொல்கிறீங்க, எனக்கு தெரியல. ஒத்தை கருத்து இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்தா அது நல்லது தானே, அது தெரியல, அப்படி கூட போகலாம். இல்லைங்க, அப்படி ஒன்று நடக்கலை, இல்லாத செய்தியே சொல்லாதீங்க, எனக்கு தெரிஞ்சு இல்லை. இவர் யார் எனக்குன்றது யார்? அங்கே அதிமுகவோட பொதுச் செயலாளர், அதிமுகவோட முன்னாள் முதலமைச்சர், அதிமுகவோட முதலமைச்சர் வேட்பாளர். அவர் சொல்கிறார் எனக்கு தெரிஞ்சு இல்லை. எனக்கு தெரியாமல் யாருன்னா எதனா பண்ணாங்கன்னா இல்லை, ஆனால் எனக்கு தெரிஞ்சு என் கட்சி சார்பாக இல்லை. அந்த நிலைப்பாடு அதுதான் கிளாரிட்டி. இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, அது வெற்றி தோல்வின்றது அப்புறம். ஓபிஎஸ் என்னைக்குன்னா ஒரு முடிவு எடுத்தாரா? ஓபிஎஸ்ஸையும் நீங்கள் விஜய் சாரையும் சேர்த்தீங்கன்னா முடிவே எடுக்க மாட்டாங்க. இழுத்துக்கிட்டே காலத்தை இழுத்துக்கிட்டு. இந்த ஸ்கூல் பசங்களாம் ரப்பர் குத்திங்கன்னா இந்த ரப்பரை கடிப்பாங்க, அப்புறம் தேய்ப்பாங்க, அப்புறம் ரப்பரை பிப்பாங்க. ஒரு ரப்பரை 2ஆக பிச்சுட்டு 2 ரப்பர் அப்படின்வாங்க. அப்புறம் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்தா அதை பிச்சுட்டு 4 ரப்பர் அப்படின்பா. ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க, ரொம்ப நன்றி. நன்றி.